போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்க பெருமான் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 25ஆம் நாளான இன்று 8ஆம் வகுப்பு பயிலும் ஆகாஷ் என்ற மாணவர் திருப்பள்ளி எழுச்சி பாடலின் 5வது பாடலுக்கும், 9ஆம் வகுப்பு பயிலும் மதியரசி என்ற மாணவி திருப்பாவையின் 25வது பாடலுக்கும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் அரசு உதவி பெறா பிரிவு வணிகவியல் துறை தலைவர் முனைவர் செந்தில் வடிவேல் அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். போற்றியோம் நமசிவாய சிவாய நமः. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலான் வரவில்லை என நினைப்பொலோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கோள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தைக்கும் அறியா எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய. இறைவன் 5 பூதங்களிலும் பிறப்பிறப்பிலும் இல்லாதவன் என்று புலவர்கள் பாடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இறைவனை முழுமையாக கண்டவர்கள் யாரையும் நாங்கள் கேட்டதில்லை. எனவே சிந்தைக்கும் எட்டாத திருப்பெருந்துறை மன்னனே, எங்கள் முன்வந்து எங்களின் எல்லா பிழைகளையும் நீக்கி எங்களை ஆண்டு அருள் செய்ய எழுந்தருவாயாக என்று மாணிக்கவாசகர் வேண்டுகிறாய். நன்றி, வணக்கம். போற்றுவோம் நமசிவாய சிவாய நமோ. திருப்பாவை 24ஆம் பாடல். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி, கொன்ற சடகம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடைய எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளாக அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்குள் வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசூரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்த சூரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரர் கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்கள் உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். நன்றி. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்றாயினின் அல்லால் போக்கிலான் பரவிலான் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதகொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏத கலரத்து எமை ஆண்டலும் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒரு குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உரையும் சிவபெருமானே, சிந்தனைக்கு எட்டாதவனே, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களிலும் நீயே இருக்கிறாய். நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை. இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள். பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள். இப்படி பாடியவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை. உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காகவே உடனே துயில் நீங்கி எழுவாயாக. விளக்கம். போக்கிலான் வரவிலான் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார். அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள். அவன் நிரந்தரமானவன். அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவினாளர்களே இருக்க முடியும். எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே நம் சக்திக்கு மீறிய இந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பதை பாடல் உணர்த்தும் கருத்து. திருப்பாவை
பாடல் 25. ஒருத்தி மகனாய் பிரிந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பொழிந்து வளர கரிக்கிலா தான் தீங்கி நினைந்த கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை உன்னை அருந்தித்து வந்தோம் வரைத்தருளியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தலோ என்பாவாய். பொருள்: தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலை, உனது அருளை ஆசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தையானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். விளக்கம்: பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். நமது உயிரான பக்தன் பிரகலாதனுக்கு அவனது தந்தை இரணியனுக்கும் பாகம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்ற இரணியன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது. உன்னை உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பார்க்க வேண்டியவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மனாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவன் செய்த சேவையை பார்த்திருக்கலாம். தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையுமாக தயானபுரம் படைத்தவர் அல்லா. இவற்றை எல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என பாடலில் கருத்து. போற்றியோம் நமச்சிவாய. இன்று திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு உரை வழங்கிய ஆகாஷ் என்ற மாணவரும், திருப்பாவை பாடலுக்கு உரை வழங்கிய மதியரசி என்ற மாணவியும், இரு பாடல்களுக்கும் தொகுப்பறை வழங்கிய நம் கல்லூரியின் அரசு உதவி பெறா பிரிவு வணிகவியல் துறையின் தலைவர் முனைவர் செந்தில் வடிவேல் அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம்.